ஒரு ஊர்ல ஒரு அப்பா அம்மா இருந்தாங்க. அவங்க கடவுளுக்கு ரொம்ப பயந்து ரொம்ப விசுவாசமா இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் இருந்தான். அவனுக்கு 10 வயசு. அவன்கிட்ட சொன்னாங்க, நீங்க எப்பவுமே கடவுள் கிட்ட நம்பிக்கையா இருக்கணும். கடவுளுக்கு எல்லாமே நமக்கு பெஸ்டா தான் தருவாங்க. நமக்கு என்ன வேணும்ன்றது தேவனுக்கு தெரியும். யூ ஷுட் ஆல்வேஸ் ப்ரே அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்லியிருக்காங்க. நீ எப்பவுமே என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்த பையன் சொன்னா, கடவுள் நம்ம எது கேட்டாலும் தருவாராமா. தருவாருப்பா, உனக்கு நல்லதுன்னா அவர் கண்டிப்பா தருவாரு. நீ ஜெபம் செய், ஏதாவது கேட்டு என்னம்னா பாரு அப்படின்னு சொல்றாங்க. இவன் நம்ம என்ன கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, சரி நம்ம காட் கிட்ட 2 திங்ஸ் கேட்போம், அவர் தராரான்னு பாக்கலான்னு சொல்லிட்டு அவன் 10 வயசு சின்ன பையன், ரொம்ப பெருசாலாம் அவன் விரும்பல. அவன் கேட்டது ஒரு பட்டர்ஃபிளை, பியூட்டிஃபுல்லா ஒரு நல்ல கலர்ஃபுல்லா பட்டர்ஃபிளையும் அப்புறம் ஒரு ஃபிளவர். என்னுடைய ஃப்ரெண்டுக்கு நான் கொடுக்க போறேன் இந்த ஃபிளவரை, பட்டர்ஃபிளையும் இந்த மாதிரி ஜீசஸ் கிட்ட நான் கேட்டேன், அவர் எனக்கு தந்தாரு, நான் சொல்ல போறேன்னு சொல்லிட்டு அவன் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சான். ஏசப்பா, எனக்கு நீங்க ஒரு நல்ல பட்டர்ஃபிளையும் அப்புறம் ஒரு பூவும் எனக்கு நீங்க தரணும் அப்படின்னு சொல்லணும், நல்ல பியூட்டிஃபுல்லா இருக்கணும் அந்த பூ அப்படின்னு சொல்லி அவன் பிரேயர் பண்றான். பிரேயர் பண்ணி ஃபியூ டேஸ்ல அவனுக்கு என்ன ஆகுதுன்னா, ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு அவனுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் தராங்க. என்னன்னா கேக்டஸ். கேக்டஸ்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும், அது கற்றாழை. அந்த கற்றாழையில கொடுக்க, இது என்ன ஒரு ஃபிளவர் மாதிரியில ஒரு ட்ரையான இது இருக்கே, இது கிடைச்சிருக்கே நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிட்டாங்க. அதே மாதிரி பட்டர்ஃபிளை கிடைக்காம ஒரு கேட்டர்பில்லர் கிடைச்சிருக்கு. ரொம்ப வருத்தம். மம்மி சொன்னாங்க, ஏசப்பா எது கேட்டாலும் நமக்கு தருவாங்கன்னு. ஆனா நமக்கு பட்டர்ஃபிளை கேட்டா கேட்டர்பில்லர் வந்திருக்கு, அப்புறம் நல்ல பூ கேட்டா ஒரு கேக்டஸ் வந்திருக்கு, என்னன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். அப்புறம் ஒரு ஃபியூ டேஸ் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த கேட்டர்பில்லர் அழகா ஒரு கூடை கட்டி அது கக்கூனா மாறி உங்க எல்லாருக்குமே தெரியும், கேட்டர்பில்லர் கூடு கட்டி பிறகு என்ன ஆகும்ட்டு ஒரு பட்டர்ஃபிளை ஆகும். அவன் எதிர்பார்க்காத ஒரு கலர்ஃபுல் அந்த காம்பினேஷன் யாருமே என்ன செய்திருக்க மாட்டாங்க, பார்த்திருக்க மாட்டாங்க. அவ்வளவு பியூட்டிஃபுல்லான பட்டர்ஃபிளை என்ன செய்தது, அவனுக்கு கிடைச்சது. அந்த கற்றாழையில ஒரு அழகான ரேர் கலர் பூ என்ன செய்துச்சான், பூத்துண்டா அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். மம்மி கிட்ட ஓடி, மம்மி நான் ஏசப்பா கிட்ட 2 கேட்டேன், 2மே கொடுத்தாரு. ஆனா நான் கேட்ட மாதிரி அவர் டைரக்டா கொடுக்கல, எனக்கு இது மாதிரி கொடுத்தாரு மம்மி அப்படின்னு சொல்லி மம்மி கிட்ட ரொம்ப சந்தோஷத்தோட சொன்னாங்களா. அப்ப மம்மி சொல்றாங்க, நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கும் போது என்ன செய்யணும், நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கை வச்சீங்கன்னா அவர் கண்டிப்பா தருவாரு. நீங்க கேக்குற மாதிரி தர மாட்டார், ஆனா என்ன பெஸ்டோ என்ன செய்வாரு, உங்களுக்கு தருவாரு அப்படின்னு சொல்லி அந்த பையனுக்கு சொல்றாங்க. ரோமர் எடுத்தீங்கன்னா 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனத்தை மனசுல வச்சுக்கணும். ஏசப்பா நமக்கு எது செய்தாலும் நன்மைக்கு செய்வார், அதை நினைச்சிட்டு சந்தோஷத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த அம்மா அந்த பையனுக்கு அட்வைஸ் பண்ணாங்களாம். அதே அட்வைஸ் தாங்க இன்னைக்கு நமக்கும் உங்களுக்கும் எனக்கும். நம்ம ஏதாவது ஏசப்பா கிட்ட இன்னைக்கு கேட்டிருப்போம், எதுவுமே நடந்திருக்காது. ஆனா God knows the best. ஏசப்பா நமக்கு என்ன தேவை என்பதை அறிஞ்சிருக்கிறாரு. நம்ம கேட்கிற விதத்துல தரலனாலும் அவருடைய விதத்துல ஏற்ற வேலையில எது பெஸ்டோ அது என்ன செய்வாரு, நமக்கு தருவார். இந்த நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு உறங்குங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.